மண்ணுலகம் விண்ணுலகம் காக்க வரமாய் வந்தவள், வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் தருபவள், தீயவர்களிடமிருந்து நம்மை காக்க தாயாய் அரணாய் காத்து நிற்பவள், வறுமை விரட்டி வளத்தை தருபவள், கருணை கடலாய் அன்பை பொழியும் தாயாய் நின்று நல் அமுதத்தை தருபவள், உலக உயிர்கள் நலமாய் வாழவே மருந்தாய் விருந்தாய் பேணி நிற்பவள், மகிமை புரியும் மகாசக்தியே, துர்க்கையின் போர்ப்படை தளபதியே, கலியுக தெய்வமாய் மாபெரும் சக்தியே, பல்லூர் ஸ்ரீ வராகி அம்மாவே. ஸ்ரீ ஸ்ரீ அறச்சாலையம்மன் என்கிற வராகி அம்மன். இந்த அறச்சாலையம்மன் என்கிற வராகி அம்மன் காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம், அதாவது காஞ்சிபுரத்தில் இருந்து அரக்கோணம் போகிற பாதையில் இந்த வராகி அம்மன் திருக்கோயில் இருக்குது. இந்த வராகி அம்மன் திருக்கோயிலில் ஆதி மூலவர் அப்படிங்கிறது யாருன்னா மந்திரகாளியம்மன். மந்திரகாளியம்மன் தான் ஆதி மூலவர். இந்த ஆதி மூலவருக்கு இன்னொரு பெயர் அறச்சாலையம்மன். ஸோ இந்த ஆதி மூலவரான மந்திரகாளியம்மன் ஒரு மந்திரவாதியால் மந்திர கட்டுக்கு ஆட்பட்டு அதே கோயிலில் சிறை இருந்ததாகவும், ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் அந்த திருக்கோயிலை நோக்கி தஞ்சமடைந்தவர் வராகி அம்மன். அப்பொழுது மந்திரகாளியம்மன் நிலை கண்டு உச்ச கோபத்துக்கு ஆளாகி அந்த மந்திரத்தால் கட்டு செய்து வைத்த அந்த மந்திரவாதியை திருக்கோயிலுக்கு வரும் வரை காத்திருந்து அவனை சம்ஹாரம் செய்து மந்திரகாளியம்மனை காத்தவர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மந்திரகாளியம்மனுடைய பணிவன்புடன் கொண்ட வேண்டுதலுக்கு கட்டுப்பட்டு அதே திருக்கோயிலில் ஸ்ரீ வராகி அம்மனும் விற்று இருப்பதாக மிகப்பெரிய ஐதீக வரலாறு. இந்த ஸ்தலமானது குறைந்தது 1000 வருடங்களுக்கு பன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவர் தெற்கு நோக்கி அமைவது சிறந்த பரிகார ஸ்தலமாகும். இந்த மூலவர் திருக்கோயில்ங்கிறது தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் உலகை ஆண்டவர்கள். இந்த சோழ மன்னர்கள் போருக்கு செல்லும் போதெல்லாம் இங்கு வந்து வழிபட்ட ஸ்தலமாக நம்பப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளில் இருந்து மாயக்கட்டுகளை விரட்டும் மகாசக்தி கொண்ட கோவில் ஸ்தலமாகும். இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிகம் எப்பெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள் எல்லாம் இங்கு கூட்டம் அலைமோதும். இங்கு பார்த்தீங்கன்னா பக்தர்களே தங்களுடைய பூஜைகளை செய்து கொள்ளலாம். இங்கு பூசாரி அப்படின்னு கோயில் உள்ள சன்னிதானத்தில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர, கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் ஒரு தலைவாழை இலையில் அரிசியை குமித்து தேங்காய் மற்றும் வெண்பூசணி இரண்டாக கட் பண்ணி அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனம் உருகி வழிபடுறாங்க. இந்த மனம் உருகி வழிபடுதல் என்பது அவர்களுடைய ஆதிகாலத்து வழக்கமாக நம்பப்படுகிறது. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் இடையே யாருமே கிடையாது. இந்த வழிபாட்டு முறை இவர்களே செய்யலாம், இவர்களே செய்கிறாங்க. ஸோ இதை செஞ்சுட்டு தான்
கோயிலுக்கு போய் தரிசனம் செய்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் செய்கிறாங்க. அது சூழ்நிலையை பொறுத்து. இதில் மேலும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் எந்தெந்த காரணத்துக்காக இந்த ஸ்தலத்துக்கு அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்வம் பெருக, கடன் தீர, செல்வம் பெருக, குழந்தை வரம் கேட்டு வராங்க, வீடு வாகனம், திருமண வைபவம் என அனைத்து வரன்களையும் வரமாய் பெறவே இந்த கோவிலை நோக்கி அலைகடல் என வந்து கொண்டு இருக்காங்க. தாய் என்ன சொல்கிறாங்க, வராகி தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனது மண் மிதித்தோர் அருள் பெறுவார்கள், தனது மண் மிதித்தோர் அருள் பெறுவார்கள் அப்படின்னு ஆணித்தரமாக அசைக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை பக்தர்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. ஸோ பக்தர்களை இது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இங்கு பார்த்தீங்கன்னா உளுந்தில் வடை செய்து அம்மாவுக்கு நெய்வேத்தியம் செய்கிறார்கள். கருவறைக்குள்ள இரு மூலவர்கள் உற்சவரும் அங்கே தான் அமைந்திருக்காங்க. சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டரும், காஞ்சிபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டரும், திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பல்லூர் கிராமம் 2 கிலோமீட்டர் தூரங்களிலே இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. குறைந்தது 5 வாரங்கள் தொடர்ந்து ஸ்தல தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும், நீங்கள் நினைத்தது நடக்கும். அதையால் தொடர்ந்து 5 வாரங்கள் ஸ்தல தரிசனம் செய்யுங்க. நம்பிக்கை வைங்க, நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. ஸ்ரீ அரச்சாலையம்மன் என்கிற வராகி அம்மன் பக்தர்களோடு பக்தர்களாய் உங்களுக்கு காட்சி தருவாங்க. வரம் மட்டும் அந்த அம்மாவிடம் கேட்காதீங்க, உங்களோடு பயணம் செய்ய சொல்லுங்க. குலதெய்வத்துக்கு ஈடாக நம்பப்படுகிறது இந்த வராகி அம்மன் உடைய அருள். ஆகையால் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த வராகி அம்மனை போய் தரிசனம் செய்யுங்க. ஸோ இந்த கோயிலை சுற்றி உள்ள பிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள். ஆகையால் பக்தர்கள் யாரும் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறு நாட்களை ஒதுக்கி அம்மாவை தரிசனம் செய்யுங்க. அனைத்து வரங்களும் பெறுக. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். என்றும் ஸ்ரீ வராகி அம்மன் துணை நிற்பாள். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நல்லதே நடக்கட்டும்.